இங்க ஒருத்தன் மேல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல இவனோட கை வந்துட்டு பாறைக்கு இடுக்குல நல்லா வசமா மாட்டிக்குது. சோ இவனும் கையை வெளியே எடுக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காமா யோசிச்சுட்டு பதட்டப்படாம இவன்ட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து மேல வச்சு பாக்குறான். இந்த திங்ஸ்ல ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது கத்தி ஒண்ணு இருக்கு. அந்த கத்தியை எடுத்து பார்த்தது இவனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம இந்த கத்தியை வச்சு அந்த பாறையை குத்தி நம்ம செதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை வந்துட்டு அப்படியே குத்தியே செதுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே நைட் வரைக்குமே இந்த பாறையை இவன் குத்திட்டே தான் இருக்கான். இவனோட கை தான் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த பிளான் வந்துட்டு ஒர்க் ஆகல. அதனால இவன்ட்ட இருக்க அந்த கொஞ்ச நெஞ்ச தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே மேல யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். ஆனா இவனுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு வந்துட்டு மண்டே, எல்லாருமே வேலைக்கு போயிருப்பானுங்க, ஒருத்தன் கூட இந்த பக்கம் வர மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் இவன்ட்ட இருக்க ரோப் எல்லாம் எடுத்து எப்படியோ ஒரு வழியா மேல இருக்க அந்த பாறையில மாட்டிட்டு நல்லா டைட்டா ஃபுல்லா கட்டிட்டு இவன் கை மாட்டி இருக்க அந்த பாறையோட சேர்த்து மேல தூக்க பாக்குறான். ஆனா இது வந்துட்டு அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. இருந்தாலும் இவன் வந்துட்டு விடாம ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா இதுவுமே வேலைக்கு ஆகல. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க பயங்கர இடிமின்னலோட மழை வந்துட்டு பெய்ய ஆரம்பிக்குது. இதனால தண்ணி வந்துட்டு இவன் இருக்க இடத்துல ஃபுல்லா நிரம்ப ஆரம்பிச்சிருது. இவனும் அந்த தண்ணியில ஃபுல்லாவே மூழ்கிடுறான். அப்படி மூழ்கிட்டு இவன் ஒரு வழியா போராடி அந்த பாறையை நவுத்திட்டு இவனோட கையை ரிலீஸ் பண்ணிட்டு மேல வந்துட்டு ஒரு வழியா தப்பிச்சுட்டான்னு பார்த்தா இவன் வந்துட்டு இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருந்தான் போல. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் வந்துட்டு கடவுளே இந்த மாதிரி எல்லாம் மழை பெஞ்சு நான் தப்பிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே வேற வழியே இல்லாம இவனோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இவனோட கையை கட் பண்ணாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இவனோட கையை வந்துட்டு அறுக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி இவனோட கையை இவனே அறுக்கிறதுனால உயிர் போற மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இவனோட கையை வந்துட்டு அறுத்துட்டு இருக்கான். ஒரு வழியா எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு இவனோட கையை தனியா அறுத்துட்டு இந்த கேனியான விட்டு ஒரு வழியா தப்பிச்சிடறான்.